டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மென்டல் ஹைஜீன் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், பாசிட்டிவ் பேரண்டிங் மேக்ஸ் த சைல்ட் டு பி இன் பாசிட்டிவ் மைண்ட், பாசிட்டிவ் திங்கிங். இதுக்கெல்லாம் அந்த குழந்தைய தயார்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம். அதுபோல் பாசிட்டிவ் பேரண்டிங்கில் இருந்த குழந்தை அப்புறம் இப்போ என்னாச்சு, வளர்ந்துட்டு அடலசன்ஸ் தாண்டிட்டு அடல்ட்ஹுட் வரும்பொழுது அந்த பாசிட்டிவ் திங்கிங்கும் மென்டல் ஹைஜீனில் நம்ம இருக்கணும், மனசு தூய்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, அதில் அழுக்கெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு கான்ஷியன்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பாசிட்டிவ் பேரண்டிங்கோட ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி அந்த வரிசையில் வரும்பொழுது நம்ம என்ன பார்க்கலாம், அடுத்தது குழந்தைகளை எந்தூசியாசமாக இருக்கணும், அதாவது ஊக்கமுடைமையோடு வைத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்தூசியாசம்னு சொல்கிறது பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், அவங்களோட ஒரு பெர்சிஸ்டன்ஸ் எஃபர்ட்டு போட்டாக்க அதில் நம்மளுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். எந்தூசியாசம் எப்படி இருக்கணும், அது குழந்தைகளுக்கு உற்சாகப்படுத்தி இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படிலாம் சரியாக பண்ணணும், சரியாக பண்ணிவிட்டா யூல் பி கிவன் இந்த மாதிரி ரிவார்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியும். அடுத்தது ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. இந்த எந்தூசியாசம் எப்படி வரும், இந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வரும், அதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு கொடுக்கணும். இது செய், பரவாயில்ல, முயற்சி செய், நான் வீட்டில் தான் இருக்கிறேன், எந்த வேலை தவறானாலும் ஐ ஷல் கம் அண்ட் சப்போர்ட், வி வில் ஃபினிஷ் இட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லி அப்பாவோ அம்மாவோ சொல்லி கொடுத்தாங்களான்னா அந்த என்கரேஜ்மெண்ட் டு டூ த ஒர்க் இன் அ ப்ராப்பர் லைன் அது எப்படி இருக்கும்னு கேட்டால், இட் இஸ் த ஆக்சிஜன் டு த செல்ஃப். ஒரு சாமானுக்கு ஆக்சிஜன் கொடுத்தா என்ன பண்ணோம், அது புத்துணர்ச்சியோடு இருக்கும். நமக்கு ஆக்சிஜன் கொடுத்தா என்ன பண்ணோம், ரொம்ப வேகமாக வேலை செய்யும். போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இருக்குன்னா அது நம்ம நல்லபடியாக சிறப்பாக வேலை செய்யும். சரி, இந்த எந்தூசியாசமும் என்கரேஜ்மெண்ட்டும் என்ன பண்ணுவோன்னு கேட்டால், பாடியில் ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை நல்லபடியாக நம்மளுக்கு அது குவாலிட்டி வைஸ் இட் வில் பி குட். ஆக்சிடோசின் பாடியில் அந்த ஹார்மோன் போதுமான அளவுக்கு சிறப்பானதாக, குவாலிட்டி வைஸ் குட் அப்படின்ற அந்த கேட்டகரியில் இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணோம், நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருக்கும். எப்போவுமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்து நோயை அதிகமாக எதிர்க்க முடியலன்னு சொன்னால் we will fall into sick. கொஞ்சம் அடிக்கடி சிக்னஸ் வரும், செளி பிடிக்கும், இல்லாட்டி போனால் ஜுரம் வரும், அது போல எதான வரும். பிள்ளைங்களாக இருந்தால், பெரியவங்களாக இருந்தாலும் ஒரு விதவுட் எனி அப்பேரண்ட் ரீசன் we will get into sick அப்படின்னு வரும். ஆனால் ஆக்சிடோசின் லெவல் பாடியில் போதுமான அளவுக்கு குவாலிட்டி வைஸ் இட்ஸ் குட் அப்படின்னு இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், ரொம்ப சோக்கேடு வராது. எப்போவுமே நம்ம ரொபஸ்ட் ஹெல்த் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் அஃபெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜுரம் வருது போல் இல்லாமல் சாதாரண ஒரு முடியாமல் இருக்கும். ரொம்ப வேலை செய்தால் டயர்டாக இருக்கும், நேரம் தவறி சாப்பிட்டா கொஞ்சம் டயர்ட்னஸ் வரும், அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயந்தான். அதெல்லாம் தட் கேன் பி ரெக்டிஃபைடு. அவுட்டர் லெவல்லையே நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். நேரம் தவறாமல் சாப்பிட்டுடலாம், ரொம்ப கண்டினியூஸாக வேலை செய்யாமல் ஒரு சரியான அளவுக்கு பிரேக் எடுத்துக்கிட்டு அந்த வேலையை நம்ம செய்து முடிக்கலாம். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் விதின் அவர் கண்ட்ரோல் அப்படின்னா அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு சோக்கேடே வராது. இதுக்கு என்ன அடிப்படையில் வேணும், எந்தூசியாசமும் என்கரேஜ்மெண்ட்டும் வேணும். அது 2E² யார் கொடுப்பாங்க, வெளியில் இருக்கிறவங்க கொடுக்கணும். நம்மளே நம்ம என்ன பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணிவிட்டு எந்தூசியாசத்தோட இந்த வேலையை செய்யலாம். அது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபெய்த் இருக்கணும். நம்ம செய்கிற வேலையில் நம்மளுக்கு ஃபெய்த் இருந்தால் அந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டால் அந்த வேலையை சிறப்பாக முடிக்கணும்னு தோணும். நம்ம ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். எது ஃபெய்த்ஃபுல்னஸ், நம்ம வேலைக்கு நம்ம உண்மையாக உறுதுணையாக சின்சியராக இருக்கணும். அந்த சின்சியராக இருக்கிற அளவுக்கு நம்ம அந்த வேலையை செய்தோமான அதுவே நம்மளுக்கு என்ன பண்ணோம், நம்மளோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் லெவலை அது அதிகப்படுத்தி கொடுக்கும். இதில் ஒன்று அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் பற்றி பார்க்கும்பொழுது அங்கே இன்னொரு வார்த்தை கூட சொன்னோம், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு. இந்த பதிவில் இந்த பாசிட்டிவ் திங்கிங்கில் கூட ஒரு தடவை சொல்லியிருக்கிறோம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன, அந்த கையில் இருக்கிற வேலையை கவனம் சிதறாமல் முழு கவனத்தோடு அந்த வேலையை செய்கிறோம். அதில் ஒரு ஃபோக்கஸிங் மைண்ட் செட் இருக்குது. அந்த வேலையை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ அந்த வேலையை சரியாக முடிச்சுட்டா we get satisfaction. ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்ன பண்ணோம்னா கம்ப்ளீட் பண்ணணும். மைண்டை இருக்கிற அந்த வேலையை, அந்த கையில் இருக்கிற அந்த ஒரு வேலையை சரியாக முடிக்கணும், முழு அளவில் சிறப்பாக முடிக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் அதில் இருந்துகிட்டே இருக்கும்.
அப்படி இருந்ததுன்னா அந்த வேலையை நம்ம கவனம் சிதறாமல் செய்ய முடியும். செய்து விட்டால் அது சிறப்பாக வரும். ஸோ இது எல்லாமே நம்மளோட அந்த மைண்ட்ஃபுல்னஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், எந்தூசியாசம், எக்ஸலண்ட்டு, அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னால் என்கரேஜ்மெண்ட், இது எல்லாமே நம்மளோட எனர்ஜி லெவலை கூட்டிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணோம், சிறப்பான அளவில் வேலைகளை முடிக்க முடியும். இதெல்லாம் முடித்த உடனே நம்மளுக்கு எப்படி இருக்கும் மைண்டு, ரொம்ப பாசிட்டிவாக, ஓ வாட் எவர் வி ஹவ் டேக்கன் ஃபார் திஸ் வீக் அசைன்மெண்ட் எவ்ரி திங் ஹஸ் பின் கம்ப்ளீட்டட். இன்றைக்கி வீக்கெண்டு வரப்போகிறது, நாளையிலேருந்து இந்த வீக்கெண்டில் வி வில் கம்ப்ளீட் எவ்ரி ஒர்க் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இது எல்லாமே முடித்தா நம்மளுக்கு என்ன இருக்கும், மைண்டு வந்து ஹாப்பியாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்போது இதெல்லாம் தவறு இல்லாமல் செய்திருக்கோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக தட் லீட்ஸ் டு ஹைஜீனிக் அப்ரோச். ஹைஜீனிக் அப்ரோச்சுன்றது என்ன, சுத்தமாக க்ளீன்லினஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ்ன்னு சொல்கிற மாதிரி எண்ண ஓட்டங்களும் சிறப்பாகவும் செம்மையாகவும் நேர்மையாகவும் நேர்மறை கருத்துக்களோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தால் அது கூட இறைவன் வசிக்கிற இடம்தான் அப்படின்ற ஒரு கருத்தை நம்மள எளிமையாக தெளிவாக பதிவிச்சிக்க முடியும். இந்த பதிவிச்சிட்டோமான்னு சொன்னால் அதுபோல் தொடர்ந்து இருக்கணும்னு சொன்னோம். அதனால் அந்த ஒரு வளர் இளம் பருவம், அதாவது அடோலசன்ஸ் பருவம் வரும்பொழுதே இது எல்லாத்தையும் நம்ம உள்ள ஸ்லோ அண்ட் ஸ்டடி கை கொண்டமான இது எல்லாமே நம்மளுக்கு கை வரும். வி கேன் ஏபிள் டு அச்சீவ் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய மன உறுதியை நம்மளுக்கு வளர்த்து தரும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.